ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து 10th பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம். ஸோ ஸ்கூல் புக் சீரீஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பாலிட்டியில் செகண்ட் லெசன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ செகண்ட் லெசன் வந்து நடுவண் அரசு, ஸோ மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க நமக்கு. ஸோ இந்த மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்லேயே ஒரு உச்சபட்ச பொசிஷனில் இருக்கக்கூடியது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு கீழே லோக்கல் பாடிஸ், உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 3 டயர் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தான் நம்மளோட கவர்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த நம்ம இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மத்திய அரசு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இந்த மத்திய அரசாங்கத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் பற்றி எந்த பார்ட்டில் எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குது அப்படின்னா, பார்ட் 5ல் ஆர்டிக்கல் 52 இருந்து 78 வரைக்கும் இருக்கக்கூடியது, 52 இருந்து 78 வரைக்கும் இருக்குது. அண்ட் இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குனவங்க நம்மளோட இந்தியா ரொம்ப ஒரு ப்ராடான இந்தியா இல்லையா? ஸோ இங்கே வந்து நிறைய கல்ச்சர் அப்படிங்கிறது இருக்குது, பன்முகத்தன்மை. ஸோ யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறது, வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழக்கூடிய நாடு தான் நம்மளோட இந்தியா. அப்போ அதை மனசில் வச்சுட்டு தான் நமக்கு வந்து ஒரு ஃபெடரேஷன் பேஸான ஒரு கவர்மெண்ட், அதாவது கூட்டாட்சி முறையிலான அரசாங்கத்தை உருவாக்கி தந்திருக்காங்க. பட் நம்மளோடது ஃபுல்லி ஃபெடரலா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஃபுல்லி ஃபெடரல் அப்படின்னா இப்போது சென்ட்ரலுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ சேம் அதிகாரம் வந்து ஸ்டேட்டுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கணும். பட் நம்மளோடது என்ன அப்படின்னா, சென்ட்ரலுக்கு தான், அதாவது மத்திய அரசுக்கு அதிகமான வலிமை இருக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம இந்த சிஸ்டத்தை பாரோ பண்ணியிருப்போம், மத்தியில் வலிமையான கூட்டாட்சி அரசு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த நம்மளோட கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 அங்கங்களை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஸோ இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ மத்திய அரசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன், லெஜிஸ்லேஷன், ஜுடிஷியரி அப்படின்னு 3ஆக ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா இந்தியாவோட பிரசிடென்ட் தான். ஸோ குடியரசுத் தலைவர், அவருக்கு கீழே வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதே போல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ராஜ்யசபாவில் மொத்தமாக 238 + 12 அப்படிங்கிற இதில் இருப்பாங்க. ஸோ இந்த 238 பேர் வந்து இந்தியாவில் மாநில சட்டமன்றங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அண்ட் 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி லோக்சபா அப்படின்னு எடுத்துட்டோன்னா 543 உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, எம்பி இருப்பாங்க. ஸோ 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஆங்கிலோ இண்டியன்ஸ். ஸோ இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸை நியமிக்கிறது தான் வந்து இப்போ வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. 104வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2019 இந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்திய உச்ச நீதிமன்றம். ஸோ இதுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருப்பார், இந்திய தலைமை நீதிபதி. அண்ட் அவருக்கு கீழே மற்ற நீதிபதிகள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அப்போ இதுதான் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன், லெஜிஸ்லேஷன், ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி நம்ம கண்ட்ரியிலேயே ஹை பொசிஷனில் பிரசிடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே வைஸ் பிரசிடெண்ட். ஸோ அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர், ஓகேவா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஹெட்டாக இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு அமைச்சரவை குழு அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் அதில் வந்து நம்மளோட இந்தியா அட்டார்னி ஜென்ரல், இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞரும் இருப்பாங்க. அண்ட் நம்மளோட சென்ட்ரல் சட்டமன்றம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதை தான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம தெரியும், வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் அப்படிங்கிறது. அண்ட் இது வந்து நம்ம யூகேலேருந்து எடுத்திருப்போம். ஸோ இது 2 அவைகளை கொண்டது, ஒன்று மாநிலங்களவை, இன்னொன்று வந்து மக்களவை. ஸோ இந்த நடுவண் நீதித்துறை அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவோட பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நடுவண் அரசோட நிர்வாக தலைவர் தான் யாருன்னா குடியரசுத் தலைவர். ஸோ இவரை வந்து டி ஜூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவர் வந்து நிர்வாக தலைவர், ஒரு பேரளவிலான தலைவர் தான் இருப்பார். ஸோ உண்மையான அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கும். அண்ட் இவர் தான் நம்ம இந்தியாவோட முதல் குடிமகன். அது மட்டும் இல்லாமல் முப்படைகளோட தலைமை தளபதியாக செயல்படக்கூடியவர். ஸோ கடற்படை, விமானப்படை, காலாட்படை இருக்கும் இல்லையா? ஸோ இது 3ஓட
இது தலைமை தளபதியாக யார் தான் இருக்காங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் இருப்பாங்க. அண்ட் நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவராகவும் ஸோ வந்து அந்த கவர்மெண்டோட ஹெட்டாகவும் யார் தான் இருக்காங்க அப்படின்னா இவர் தான் அந்த கான்ஸ்டியூஷனோட ஹெட்டாக வந்து இவர் இருப்பார். அண்ட் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 53 அப்படிங்கிறது படி தான் குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ இல்லைனா அவருடைய சார்நிலை அலுவலர் மூலமாகவோ நடுவண் அரசோட நிர்வாக அதிகாரங்கள் எல்லாம் இவர் பார்த்துக்கிறாரு. ஸோ அப்போ இதெல்லாமே குடியரசுத் தலைவர் பற்றினது. இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தகுதிகள். ஸோ இந்த தகுதிகள் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க, குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 58 சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது நம்ம இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஸோ கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இல்லைனா லோக்கல் பாடிஸ்லேயோ அந்த ஊதியம் சேலரி வாங்கக்கூடிய எந்த ஒரு பொசிஷன்லையும் இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினர் ஸோ மெயினாக இதுதான். பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லோக்சபா மெம்பர் ஆகிறதுக்கான தகுதிகள் இருக்கணும். ஸோ அதுவே வைஸ் பிரசிடென்ட்னு எடுத்துட்டோன்னா ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கான தகுதிகள் இருக்கணும். ஸோ ரெண்டுக்கும் என்ன வேரியேஷன் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இவர் வந்து இவரோட பெயரை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமம் எலக்ட்ரல் காலேஜ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ இதில் 50 வாக்காளர்கள் முன்மொழிவாங்க, 50 வாக்காளர்கள் வழிமொழிவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரல் காலேஜ் அப்படிங்கிறது பார்த்துட்டோன்னா இதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபா மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறாங்க எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ நியமன உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நியமன உறுப்பினர்களை வந்து பிரசிடெண்ட் அவரோட வில்லிங் பேசிஸில் தான் வந்து நியமிச்சிருப்பார். அதனால் அவங்க இருக்க மாட்டாங்க. மற்ற எலெக்டட் மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி ஏதாவது பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த பொசிஷன் எல்லாமே வந்து காலி பண்ணிடணும். அடுத்தது இந்த புதுடெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவன். ஸோ இதான் வந்து குடியரசுத் தலைவரோட இல்லம். ஸோ இவருடைய இல்லம் அலுவலகம் ரெண்டும் ஒரே கட்டடத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் அவருக்கு வந்து வேறு இடங்கள்லையும் அந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்லாவில் இருக்கக்கூடிய ரிட்ரீட் கட்டடம், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையம். ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் வருஷத்தில் ஒவ்வொரு தடவை போய் இருந்துட்டு வருவார். ஸோ இது எதுக்காக இப்படி ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வடக்கில் ஒன்று சவுத்தில் ஒன்று இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம நாட்டோட ஒற்றுமை கலாச்சாரம் இதெல்லாம் வந்து பறைசாற்றும் விதமாக இப்படி எல்லா பிளேஸ்லையும் வச்சுருக்காங்க. ஸோ ரீசனாக கூட நமக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய முகல் கார்டன் முகலாய தோட்டம் அப்படிங்கிறது அம்ரித் உதயன் அப்படிங்கிறது நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். ஸோ நம்ம பார்த்த மாதிரி குடியரசுத் தலைவரை வந்து மறைமுக தேர்தல் தான், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஓகேவா அந்த ரெப்ரசன்டேஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வந்து எலக்ட்ரல் காலேஜ். அப்போ எலக்ட்ரல் காலேஜில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்தோம். ராஜ்யசபா லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்த வரைக்கும் டெல்லி புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அப்போ குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவருக்கு யார் அந்த உறுதிமொழி பதவியேற்பு உறுதிமொழி பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் பண்ணி வைப்பாங்க. அண்ட் இவரோட பதவிக்காலம் 5 வருஷம். ஸோ இவர் மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை வேணாலும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவர் தான். அடுத்தது குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள். ஸோ இவரோட நிர்வாக அதிகாரம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஆர்டிகல் 77 படி நடுவண் அரசோட ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கைகளும் இவரது பேரில் தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நியமனங்கள் எல்லாமே இந்த ஆர்டிகல் 77 பேஸ் பண்ணி தான் இவர் நியமனம் அப்படிங்கிறது பண்ணுவார். ஸோ அதே போல் பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் யார் தான் நியமிக்கிறாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் தான் நியமிப்பாங்க. மற்ற அமைச்சர்களை பிரதம அமைச்சரோட ரெக்கமெண்டேஷன் பேரில் இவர் வந்து நியமிப்பார். அந்த இலாக்கா ஒதுக்கீடெல்லாம் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறது தான், அந்த மாதிரி இவர் நியமனம் பண்ணுவார். ஸோ இந்தியாவோட மிக முக்கிய பதவிகள் மாநில ஆளுநர், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, இதர நீதிபதி, அதுக்கப்புறம் அட்டார்னி ஜெனரல், அதுக்கப்புறம் சிஏஜி,
இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இந்த எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்களே, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி இல்லை அதோட தலைவர், அதோட மெம்பர்ஸு, அதுக்கப்புறம் மற்ற நாடுகளுக்கான அந்த அம்பாசிடர்ஸ், தூதர்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாரையுமே யார் தான் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் ஆர்டிகல் 77 பேஸ் பண்ணி இதை நியமனம் பண்ணுவார். ஸோ அடுத்தது சட்டமன்ற அதிகாரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, பொது தேர்தலுக்கு அப்புறமா நாடாளுமன்றத்தோட புதிய கூட்டத்தொடரை இவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்பீச் அப்படிங்கிறது கொடுப்பாரு. ஸோ இது நம்ம நிறைய டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அப்போ முதல் உரைக்கான ஆர்டிக்கல், ஸோ எந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி இவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்பீச் கொடுக்காரு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுவார். ஸோ அவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலையும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது பற்றின செய்தியை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு கொடுக்கலாம். அண்ட் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறமா தான் அனைத்து மசோதாக்களும் சட்டமாக மாறுது. அண்ட் நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நாடாளுமன்றத்தோட 2 அவையோ அல்லது ஏதாவது ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். மக்களவையில் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதை கலைக்கும் அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஸோ இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை, சமூக சேவை, ஸோ இந்த மாதிரியான பிரிவுகளில் இருந்து தான் 12 பேரை ராஜ்யசபாவுக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு. அண்ட் 2 ஆங்கிலோ இந்தியர்கள், அதாவது ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸை நியமனம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த ப்ரொசீஜர் வந்து எடுத்துட்டாங்க, இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்தது நிதி அதிகாரங்கள். ஸோ நடுவண் அரசோட ஆண்டு வரவு செலவு திட்டம், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பிரசிடெண்ட்டோட ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறமா தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் சப்மிட் பண்ணுவாங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதியை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அது வந்து பிரசிடெண்ட் கிட்ட தான் இருக்கும். அண்ட் அவரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எந்த ஒரு மானிய கோரிக்கை அப்படிங்கிறதையும் கொண்டு வர முடியாது. அந்த கிராண்ட்ஸ் ரிலேட்டடான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இவரோட ரெக்கமெண்ட் இல்லாமல் கொண்டு வர முடியாது. அண்ட் இந்தியாவோட அவசர நிதியிலேருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம். ஸோ இப்போ வந்து எதிர்பாராமல் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது செலவுகள் வருது அப்படின்னா அதை வந்து யாருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பண்ணுற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் ஒரு நிதிக்குழு, ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒன்றை ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இது நம்ம நேற்றே பார்த்துருப்போம், ஆர்டிக்கல் 280 படி தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதே போல் நீதி அதிகாரங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 72, ஓகேவா. ஸோ 72வது சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருவரோட தண்டனையை குறைக்கவும், அதை ஒத்தி வைக்கணும், அல்லது தண்டையிலேருந்து விடுவிக்கணும், மன்னிப்பு வழங்கணும் அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் 72 பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர், ஸோ இது யூஸ் பண்ணி அவர் வந்து அவங்கள மன்னிக்கலாம். ஸோ அடுத்த இராணுவ அதிகாரங்கள் பார்த்தோன்னா நடுவண் அரசோட நம்ம பார்த்தோம் அந்த முப்படைகளோட தலைமை தளபதியாக இவர் தான் இருப்பார் அப்படின்ட்டு. அப்போ அது வந்து ஆர்டிக்கல் 53 சப்கிளாஸ் 2, ஸோ அதன்படி தான் இந்த அதிகாரத்தை இவர் பெற்றிருக்காரு. ஸோ அவரை சட்டத்தின்படி இராணுவத்தை வழி நடத்துவார். அடுத்தது ராஜதந்திர அதிகாரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். இது ஆல்ரெடி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களை வரவேற்கிறது, இல்லைனா வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் எல்லாமே யாரோட பெயரில் தான் நடைபெறும் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பெயரில் தான் நடைபெறும். ஸோ அடுத்தது நெருக்கடி நிலை அதிகாரங்கள். எமர்ஜென்சி டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆர்டிக்கல் 352 பேஸ் பண்ணி நேஷனல் எமர்ஜென்சியும், 356 யூஸ் பண்ணி ஸ்டேட் எமர்ஜென்சியும், 360 யூஸ் பண்ணி ஃபினான்ஸ் எமர்ஜென்சியும் கொண்டு வருவாங்க. பட் இது எல்லாமே யார் தான் கொண்டு வருவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கேரளா, பஞ்சாப் மாநிலங்களில் மேக்ஸிமம் 9 டைம்ஸ் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாபில் தான் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வந்து எங்கே அதிகமான குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா மணிப்பூரில். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நமக்கு நிறைய கலவரங்கள், ஸோ திருப்பி அங்கே தான் இம்போஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்தது குடியரசுத் தலைவர் நீக்கம். அப்போ இப்போ வந்து குடியரசுத் தலைவரை யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க, ஸோ அவர் யாரை பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க, ஸோ அவரோட அதிகாரங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இவரை நீக்கம் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிக்கல் 61 இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இதை பேஸ் பண்ணி அவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணலாம். பட் என்னன்னா இவருக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டு பார்லிமெண்டோட 2 அவைகள்லையும், லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது பாஸ் பண்ணி கொண்டு வரணும். அதே போல் அவைக்கு வருகை புரிந்தவர்
இருப்பவர்களில் 4/1 வந்து 1/4க்கு கம்மியாகாமல் இந்த அவரை பதவி நீக்கம் பண்ணுறதுக்கான தீர்மானத்துக்கு ஒப்புதல் கொடுக்கணும், ஆதரவு தெரிவிக்கணும். ஸோ இதை தான் வந்து கண்டன தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் குடியரசுத் தலைவர் அவரோட பதவிக்காலம் முடிஞ்சாலும் அவருக்கு பின்னாடி ஒருவர் பதவி ஏற்கிற வரைக்குமே அவர் அந்த பதவியில் தொடரலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அது அடுத்தது வந்து துணை குடியரசுத் தலைவர். அப்போ பிரசிடெண்ட்டை பற்றி நம்ம எல்லா டேட்டாஸும் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது துணை குடியரசுத் தலைவர். ஸோ ஆர்டிக்கல் 63 அப்படிங்கிறது நமக்கு இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவர் பதவியை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த வைஸ் பிரசிடெண்ட் அப்படிங்கிறது நமக்கு அமெரிக்காலேருந்து பாரோ பண்ணியிருப்போம். ஸோ இந்த நாட்டோட 2வது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர் தான். அண்ட் அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு நெக்ஸ்ட் ரேங்கிங்கில் இருக்கக்கூடியவரும் இவர் தான். ஸோ இது அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவியை போல இருக்கும். நம்ம நாட்டோட முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ இவருக்கு தகுதிகள் பார்த்தோம்னா சேம் அதே தான். இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும், கவர்மெண்டோட ஆதாயம் தரக்கூடிய எந்த பதவியிலையும் இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி அங்கே அவரை லோக்சபா மெம்பர் ஆகிறதுக்கான தகுதி இருக்கணும்னு பார்த்தோம். இங்கே வந்து ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கான தகுதி அப்படிங்கிறது இவருக்கு இருக்கணும். ஸோ தேர்தல் பதவிக்காலம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 66 சப்கிளாஸ் 1 படி தான் குடியரசுத் தலைவரை போலவே துணை குடியரசுத் தலைவர் வந்து மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இதில் வந்து இவரோட பதவிக்காலம் 5 இயர்ஸ் தான். பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே பணித்துறப்பு, இறத்தல், பணி நீக்கம், ஸோ இந்த மாதிரியான ரீசன்னால இவரோட பதவி அப்படிங்கிறது முடிவுக்கு வரும். ஸோ இவர் மீண்டும் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உள்ளவர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் மேலும் புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையோட துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் துணை குடியரசுத் தலைவராக செயல்படுவார். ஸோ குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி ஒரே நேரத்தில் காலியாக இருந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவரோட பதவிகளை பார்த்துப்பாங்க. 1969 ஆகஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதேத்துல்லா அப்படிங்கிறவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருப்பார். ஸோ அந்த டைமில் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் 2 பொசிஷனுமே காலியாக இருந்திருக்கும். அதனால இவர் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பார். ஸோ இது ரொம்ப முக்கியமே இதேத்துல்லா. அடுத்தது துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம். ஸோ இது வந்து 67B வந்து சொல்லுவாங்க. அண்ட் மக்களவையோட ஒப்புதலோட மாநிலங்களவையின் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தின் மூலமாக துணை குடியரசுத் தலைவரை நீக்கம் பண்ணலாம். ஸோ இந்த தீர்மானம் கொண்டு வரதுக்கு ஒரு 14 டேஸ் முன்னாடியே துணை குடியரசுத் தலைவருக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். அண்ட் இவரோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுறாரு ஆர்டிக்கல் 64 படி. ஸோ மாநிலங்களவையின் நடவடிக்கையை முறைப்படுத்தக்கூடியவர், அந்த மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறது, கேள்விகள் அனுப்புவதை முடிவு செய்வது, ஸோ அவையின் நடவடிக்கைகளை ஒத்திவைக்கிறதுக்கும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் செய்வது, நாட்டில் அந்த குடியரசுத் தலைவர் உடல்நலக்குறைவால் அவரோட கடமை ஆற்ற இயலாத சமயங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த துணை குடியரசுத் தலைவர் தான் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாரு. ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 65 பேஸ் பண்ணது. அண்ட் அதிகபட்சமாக ஒரு 6 மாத காலத்துக்கு அவரோட பணிகள் எல்லாம் இவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது கேஸ்டிங் ஓட், முடிவு வாக்கு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ மாநிலங்களவை, ராஜ்யசபாவில் நம்ம ஏதாவது ஒரு பில்லுக்கு மேலே ஒரு ஓட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர், நோ அப்படின்னு 50 பேர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்போ 2 பேருமே ட்ரா அப்படிங்கிறதுல இருக்கு இல்லையா, டை பொசிஷன் அப்படிங்கிறது. அப்போ 2ம் ஈக்குவலாக இருக்கிறனால யார் மெஜாரிட்டி அப்படிங்கிறது நம்ம எடுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து இவர் வைஸ் பிரசிடென்ட் வந்து அவரோட ஓட்டிங்கை வந்து ஏதோ ஒரு சைடு அவருக்கு எது தோணுதோ அந்த பக்கம் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ அவங்க வந்து அந்த முடிவு வாக்கில் வெற்றி பெற்றவங்களா கருதப்படுவாங்க. ஸோ இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. ஸோ அவர் என்ன எடுக்கிறாரோ அந்த டெசிஷனை யாரும் அப்போஸ் பண்ண முடியாது. ஸோ இதான் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ ஆர்டிக்கல் 74 சப்கிளாஸ் 1 வந்து குடியரசுத் தலைவருக்கு உதவி பண்ணணும், அறிவுரை வழங்கணும், பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கும். அண்ட் இந்தியாவோட பிரதமர் அமைச்சர் பதவியானது நமக்கு வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதே போல் இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் அமைந்திருக்கிறனால ஸோ இதை வந்து வெஸ்ட்மினிஸ்டர் முறை அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மக்களவையோட லோக்சபாவோட பெரும்பான்மை
பெரும்பான்மை மெஜாரிட்டி வின் பண்ண கட்சியோட தலைவர் தான் பிரதமராக நியமிக்கப்படுறாரு. ஸோ மற்ற அமைச்சர்களையும் பிரதமரோட ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு. மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை இல்லை அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் குடியரசுத் தலைவர் வந்து எந்த கட்சி அமைச்சரவையை அமைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சியோட தலைவரை கூப்பிட்டு பேசி அவங்கள ஆட்சி அமைக்க சொல்லலாம். அண்ட் குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் எல்லாம் செஞ்சு வைப்பாங்க. நாடாளுமன்றத்தோட உறுப்பினராக இல்லாதவங்க கூட பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், அமைச்சர் ஆகலாம். ஆனால் 6 மந்த்ஸ்க்குள்ளே அவங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பிரதம அமைச்சரோட செயல்பாடுகள், கடமைகள் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் 78 அப்படிங்கிறது தான் சொல்லும். அண்ட் பிரதம அமைச்சர்களின் நிலையை குறித்து அவர்களுக்கு அரசோட பல்வேறு துறைகள் இலாக்கா ஒதுக்கீடு செய்வாங்க. அந்த அஜெண்டா ரெடி பண்ணுறது, தேதி, நிகழ்ச்சி நிரல் இதெல்லாம். அதுக்கப்புறம் கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாதப்ப பிரதம அமைச்சர் அவரோட மூத்த சகாக்கள் 2 பேர் அல்லது 3 பேர் வச்சு கலந்து ஆலோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பிரதம அமைச்சரோட பல்வேறு துறைகளோட பணியை மேற்பார்வையிடுவாங்க. நடுவண் அரசின் விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவரோட டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையில் பாலமாக செயல்படுறாங்க. பிரதம அமைச்சர் தான் நாட்டோட உண்மையான ஹெட் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருப்போம். அண்ட் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் இவர் இருக்கார். சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகளோட உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு, ஸோ இதிலெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரியோட பிரதிநிதியாக யார் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அடுத்தது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தேர்தலுக்கு அப்புறமா பிரதம அமைச்சரோட ஆலோசனையின்படி தான் குடியரசுத் தலைவர் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து நியமனம் பண்ணுவார். ஸோ ஒட்டுமொத்த அமைச்சரவை உறுப்பினர்களில் 15% மட்டும்தான் நமக்கு அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்கணும், கேபினெட் மினிஸ்டர்ஸாக, இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 15% தான் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஆர்டிக்கல் 75 1A வந்து வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது நடுவண் அமைச்சர்களின் வகைகள். ஸோ 3 கேட்டகரியாக இருப்பாங்க. ஒன்று வந்து கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், ஸோ ராசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் அப்படிங்கிறது. ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க தான் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களோட ஒரு முறைசாரா அமைப்பு தான் கேபினெட். ஸோ இவங்களோட இந்த கேபினெட் அரசாங்கத்தில் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை, உள்துறை, ஸோ இதிலெல்லாம் முக்கியமான டெசிஷன் வந்து யார் தான் எடுக்கிறாங்கன்னா இந்த கேபினெட் மினிஸ்ட்ரி தான் எடுப்பாங்க. அண்ட் ராசாங்க அமைச்சர்கள்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ இவங்க வந்து 2வது கேட்டகரி. ஸோ இவங்க வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளில் பொறுப்பு அமைச்சராக இருப்பாங்க. ஸோ இப்போ ஏதாவது அமைச்சரவை கூட்டம் நடக்குதுன்னா இவங்களை கூப்பிட்டா இவங்க போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுவே டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ், இணை அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இவங்க தான் 3rd கேட்டகரி. ஸோ இவங்க ராஜாங்க அமைச்சர் அல்லது கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. அவங்க ஏதாவது கடமைகள் கொடுத்தா அதை செய்யலாம். பட் இவங்க வந்து அந்த கூட்டத்திலலாம் கலந்து கொள்ள மாட்டாங்க. அடுத்தது இந்திய நாடாளுமன்றம். ஸோ நடுவண் அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக எது தான் இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட் தான். ஸோ அப்போ இதில் வந்து 3 பார்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று வந்து பிரசிடென்ட், அடுத்தது ராஜ்யசபா, இன்னொன்று வந்து லோக்சபா. ஸோ நாடாளுமன்றம் மாநிலங்களவை எனும் மேலவையையும் மக்களவை அப்படிங்கிற கீழவையும் பெற்று ஈரவை சட்டமன்றமாக அழைக்கப்படுது. ஸோ பைகேமரலிசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்போ மாநிலங்களவை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராஜ்யசபாவில் டோட்டலாக 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் 238 வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க. ஸோ அடுத்தது 12 பேர், அந்த அப்போவே பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த இலக்கியம், கலை அந்த மாதிரி கேட்டகரியில் 12 பேரை குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுறாரு. ஸோ மாநிலங்களவை உறுப்பினர் அதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, ஸோ மைண்ட் சரியில்லாதவங்களோ அந்த மாதிரி பட்டவங்க, பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவங்களாக இருக்கக்கூடாது, மக்களவை இல்லைனா சட்டமன்றத்தில் எந்த ஒரு பதவியிலையும் இருக்கக்கூடாது. ஸோ மாநிலங்களவை உறுப்பினரோட பதவி காலம் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு பெர்மனண்ட் சபை. ஸோ இதை வந்து கலைக்க முடியாது. இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 years ஒன்ஸ் 1/3 வந்து ரிட்டையர்ட் ஆவாங்க. ஸோ இவங்களோட அந்த டென்யூர் அப்படின்னு பார்த்தோன்னா 6 years அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த அவையை வந்து கலைக்க முடியாது. அந்த 2 years ஒன்ஸ் மட்டும் அவங்க 6 years கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ
துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவையின் துணை தலைவராக இருக்காங்க, எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அதன் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ தேர்தல் அப்படின்னு பார்த்துட்டோன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற ஒற்றை உறுப்பினர்களால், இந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸ்டேட்டில் எம்எல்ஏஸ் அப்படிங்கிறவங்க, ஸோ அவங்க ஒற்றை மாற்று வாக்கு மூலம் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலமாக அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இவரை தேர்ந்தெடுப்பாங்க. அண்ட் இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இவங்க ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அதோட மெம்பர்ஸ் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது. ஸோ அவங்க அங்கேயே வந்து தேர்ந்தெடுப்பாங்க மறைமுக முறையில். ஸோ நிதி மசோதா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினான்ஸ் பில் இல்லையா, ஸோ இது வந்து திருத்தம் செய்யவோ மணி பில் நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது. ஸோ லோக்சபா வந்து ஒரு மணி பில் பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னா 14 டேஸ்க்குள்ளே இவங்களோட முடிவை சொல்லணும். ஸோ இவங்க சொன்னாலும் சரி சொல்லலாலும் சரி அந்த 14 டேஸ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னா அது வந்து ஓகே தான் அப்படிங்கிறது அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இவங்க நிராகரித்தா கூட அதுக்கு வந்து எந்த பவரும் கிடையாது. ஜஸ்ட் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அனுப்பக்கூடியது மாதிரிப்பட்டது தான். ஸோ பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஸோ மக்களவை எடுத்துட்டோன்னா மக்களவை அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ இதில் நமக்கு மேக்ஸிமம் 552 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 530 வந்து ஸ்டேட்லேருந்தும் 13 மெம்பர்ஸ் யூனியன் டெரிட்டரியிலேருந்தும் செலக்ட் பண்ணப்படுறாங்க. 2 பேர் ஆங்கிலோ இண்டியன். ஸோ இப்போ வந்து 545 உறுப்பினர்கள் தான் மொத்தமே வந்து இருக்காங்க. ஸோ மக்களவை உறுப்பினராகதற்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தோன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 25 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அவரோட பேரில் நாட்டில் எந்த ஒரு ஏதாவது ஒரு பகுதியில் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அவரோட பேர் இருக்கணும், நடுவண் அரசு மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவர் அல்லது பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாதவர், ஸோ இந்த மாதிரி பட்டவங்களாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மக்களவை உறுப்பினர்களோட பதவி காலம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இது வந்து 5 இயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதை காலம் முடிவதுக்கு முன்னாடியே பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் அதை மக்களவையை கலைக்கலாம், குடியரசுத் தலைவர் கலைப்பாங்க. ஸோ இப்போ இந்திய அரசியலமைப்பின் அவசர நிலை சட்டத்தின்படி மக்களவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லைனாலும் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்க முடியும். ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து கலைக்கலாம். அடுத்தது மக்களவை தேர்தல் பார்த்தோன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களால் இந்த எலெக்ஷன் நடக்கும். ஸோ அவங்க ஓட் பண்ணி இந்த மெம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்த தேர்தல் ஆணையம். ஸோ இதில் நமக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடிய அனைவருமே ஓட்டு போடலாம். ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மக்களவையோட செயல்பாடுகள் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும், இன்க்ளூடிங் மணி பில். ஸோ இவங்க வந்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவையை போல மக்களவையும் அதிகாரம் பெற்றிருக்கு. அண்ட் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலையும் ராஜ்யசபா மாதிரி லோக்சபாக்கும் சேம் பவர்ஸ் இருக்கும். அண்ட் மக்களவை உறுப்பினர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரமும் இருக்குது. ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறத மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஏன்னா மாநிலங்களவை பார்த்தோன்னா நிரந்தர அவை. ஸோ மக்களவை அப்படிங்கிறது தான் 5 இயர்ஸ் ஒன்று வந்து இதாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறத இங்கே தான் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நாடாளுமன்றத்துக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் 18 உறுப்பினர்களும் லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் 39 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அடுத்தது ஸ்பீக்கர். ஸோ மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் தான் யாருன்னா சபாநாயகர். ஸோ இவர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகரின் பதவி அப்படிங்கிறது ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது. ஏன் அப்படின்னு அதே மாதிரி ஸோ மக்களவை கலைக்கப்பட்டாலும் இந்த புதிய சபாநாயகர் வந்து கண்டினியூஸாக புதுசாக வரக்கூடியவர் வர்ற வரைக்கும் பழைய ஆள் வந்து நீடிச்சுக்கலாம். அண்ட் 2 கூட்டங்களுக்கும் 2 அவைகளோட கூட்டம் ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிறது நடக்கும் இல்லையா. ஸோ அந்த ஜாயின்ட் சிட்டிங் எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் அந்த ஜாயின்ட் சிட்டிங்க்கு தலைமை தாங்கிறது இவர் தான். பட் அந்த ஜாயின்ட் சிட்டிங்க்கு அழைப்பு விடுக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் வந்து அழைப்பு விடுப்பார். ஸோ அதே மாதிரி ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அது நிதி மசோதாவா இல்லைனா சாதாரண மசோதாவா அப்படின்னு யார் தான் டிசைட் பண்ணுவாங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் தான் வந்து டிசைட் பண்ணுவார். ஸோ சபாநாயகர் பதவி காலியாக
பிஸியாக இருக்குது, இல்லைனா அவர் வரல அப்படின்னா அந்த டைமில் அந்த டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர் அவரோட பதவிகளை அந்த பொறுப்புகளை வந்து பார்த்துப்பார். ஸோ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படின்னு பார்த்தோன்னா 3 கூட்டத்தொடர் நடக்குது. ஸோ நிதிநிலை, மழைக்காலம், குளிர்காலம். ஸோ நிதி பார்த்தோன்னா ஃபெப் டு மே, மழைக்காலம் ஜூலை டு செப்டம்பர், குளிர்காலம் அப்படிங்கிறது நவம்பர் டு டிசம்பர். ஸோ நாடாளுமன்றத்துக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய நாடாளுமன்றம் தான் சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தை மேற்பார்வையிடுறது, வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறை போக்குதல், மேலும் வளர்ச்சி திட்டம், சர்வதேச உறவு, உள்நாட்டு கொள்கை. ஸோ இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் இவங்களோட வேலை தான். நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான இம்பீச்மெண்ட்டை விசாரிக்கிறதுக்கும், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதி, தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களை பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. மாநிலங்களோட எல்லைகளை மாற்றி அமைக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. ஸோ அடுத்தது அட்டார்னி ஜெனரல். ஸோ அட்டார்னி ஜெனரலுக்கான ஆர்டிக்கல் 76 நாட்டோட உயரிய சட்ட அதிகாரின்னு இவரை தான் சொல்கிறோம். அண்ட் உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்க என்னென்ன அதிகாரங்கள் இருக்கணுமோ அதெல்லாம் இவருக்கு இருக்கணும். அண்ட் இவரை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர் தான். ஸோ சேலரி டிசைட் பண்ணுறது. ஸோ இந்த குடியரசுத் தலைவரோட விருப்பம் இருக்கிற வரைக்கும் இவர் வந்து பதவியில் இருந்துக்கலாம். ஸோ இவரோட அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய அரசாங்கத்துக்கு வந்து சட்ட விவகாரங்கள் எல்லாம் ஆலோசனை வழங்குறாரு, நீதிமன்றத்தில் வழக்காடுவார். ஸோ நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லையும் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், பேசுவார், எல்லாமே பண்ணலாம். பட் ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் இவருக்கு கிடையாது. ஸோ அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகள், சட்ட விலக்குகளிப்புகள் எல்லாமே இவருக்கும் கிடைக்கும். நீதித்துறை பார்த்தோன்னா, நடுவண் அரசாங்கத்தோடு 3வது அங்கம் தான் இந்த நீதித்துறை அப்படிங்கிறது. குடிமக்களோட உரிமைகள், சுதந்திரத்தை பாதுகாக்கிறது தான் இவங்களோட வேலை. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாருன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ நடுவண் மாநில அரசுகளோட சட்டமன்றம், நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குது. ஸோ இந்த ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது நாடு முழுதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலை. ஸோ அந்த சிங்கிள் ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ குடிமக்களோட உரிமை, சுதந்திரத்தை பாதுகாக்கிறாங்க. நியூ டெல்லியில் அமைஞ்சிருக்கிற இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28 தொடங்கப்பட்டிருக்கும். அதே போல் 1935 ஆக்ட் படி நமக்கு ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது அதுக்கு கண்டினியூவாக உருவாக்கப்பட்டது தான் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது. ஸோ உச்சநீதிமன்றத்தோட அமைப்பு பார்த்தோன்னா 1950 ஒரு தலைமை நீதிபதியும் 8 நீதிபதிகளும் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? மொத்தமாக அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யார் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ நீதிபதிகள் நியமனம்னு எடுத்துட்டோன்னா, இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தான் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழு கொலீஜியத்தோட ஆலோசனையின்படி இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொலீஜியத்தில் வந்து 1+4 ஒரு தலைமை நீதிபதி, அவருக்கு ஹெல்ப்பாக 4 நீதிபதிகள் இருப்பாங்க. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதி தகுதிகள் பார்த்தோன்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும், 5 ஆண்டுகள் ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா 10 வருஷம் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ குடியரசுத் தலைவர் பார்வையில் ரொம்ப சிறந்த நபர் அப்படிங்கிற ஒரு சட்ட வல்லுநராக இருக்கணும். ஆட்ஹாக் பேசிஸில் தற்காலிக அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்து. அண்ட் இவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்தோன்னா 65. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்களோட பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர்கிட்ட ராஜினாமா கொடுத்து பதவி விலகிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்க, மிஸ்பிகேவ் அல்லது கண்டன தீர்மானம் நிறைவேற்றியும் பதவி நீக்கம் பண்ணலாம். ஸோ உச்சநீதிமன்றத்தில் நிரந்தர தலைமையிடம் இதுக்கு நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இந்திய குடியரசுத் தலைவரோட இசைவு பெற்று இந்திய தலைமை நீதிபதியோட முடிவின்படி செஷன்ஸ் அப்படிங்கிறத எங்கே வேணாலும் கண்டக்ட் பண்ணலாம். பட் அந்த கோர்ட் அப்படிங்கிறதோட பர்மனன்ட் பிளேஸ் எது தான் அப்படின்னா டெல்லியில் தான் இருக்கணும். ஸோ உச்சநீதிமன்றத்தோட அதிகாரங்கள், பணிகள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் தனக்கே உரிய நீதி வரையறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நேரடியாக கேசஸ் எல்லாம் அங்கேயே எடுக்கும். அதாவது இந்திய அரசுக்கும் ஒரு மாநிலம் இல்லை 2 மாநிலங்களுக்கு இடைப்பட்ட ப்ராப்ளம், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான சிக்கல், அடிப்படை உரிமையை நடைமுறைப்படுத்துறதுல எழுது சிக்கல். ஸோ இந்த மாதிரி எல்லாமே தனக்கே உரிய நீதி வரையறைக்கு கீழே வரக்கூடியது. அண்ட் அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட ரிட்ஸ் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வெளியிடுவாங்க. அடுத்தது அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, உச்சநீதிமன்றம் தான் நாட்டின் இறுதி நிலை நீதிமன்றம் இல்லையா? ஸோ அப்போ மாநில நீதிமன்றங்களோட சிவில், கிரிமினல் கேசஸ் எல்லாமே வந்து அப்பீல் பண்ணணும் அப்படின்னா இங்கே அப்பீல் பண்ணி வரும். ஸோ இதுக்கு வந்து அந்த ஹைகோர்ட்லேருந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அண்ட் அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க அரசியலமைப்பு சட்டப்படி மேலும் சட்ட விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் கொடுத்தா மட்டும்தான் அப்பீல் பண்ண முடியும்.
ஆலோசனை நீதி வரையறை அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தோட கருத்தை பெறுறதுக்கு அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. மற்ற நீதி வரையறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். அண்ட் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறை வழிமுறையை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. அடுத்தது ஜுடிஷியல் ரிவ்யூ. ஒரு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு சொல்கிறது யாருக்கு தான் உரிமை? இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான். அதுதான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவோம், நீதிமன்ற மறு ஆய்வு. அப்போது எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நீதிமன்ற மறு ஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்னா, நடுவண் அரசு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை, இப்போ கான்ஸ்டியூஷனில் ஏதாவது சட்டத்தில் ஏற்படுற சந்தேகம், கருத்து வேறுபாடுகளை விளக்கி தெளிவுபடுத்துறதுக்கு, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு, மாநில சட்டமன்றம் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்குது அப்படின்னு கருதுச்சு அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அது உட்பட்டது தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நடுவண் அரசாங்கம் அப்படிங்கிறது. நடுவண் அரசின் அரசியல் அமைப்பு தலைவர் குடியரசுத் தலைவர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா அப்படின்னு டிசைட் பண்ணுறது சபாநாயகர். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையது. மக்களவை தேர்தலில் போட்டியிட இப்போ 25 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. ஸோ குடியரசுத் தலைவரோட நிதி நெருக்கடி நிலை ஆர்டிகல் 360. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகளை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர். எந்த மசோதா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது அப்படின்னா நிதி மசோதா. ஒரு நாட்டோட உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளரும் இருக்கக்கூடியது யாருன்னா பிரதமர். ஸோ யார் அலுவல் வழியில் மாநிலங்களவையோட தலைவராக இருக்காங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். நாடாளுமன்ற இரு அவைகளில் உரையாற்றலாம், கூட்டத்தொடரில் பங்கு பெறலாம். ஸோ இதுக்கான உரிமை தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகளோட அந்த ரிட்டையர்ட் ஆகிற ஏஜ் என்னன்னா 65. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம். ஸோ இதில் சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. மாநிலங்களவையோட மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 250 கரெக்டு. ஸோ இலக்கியம், அறிவியல், கலை இந்த துறையிலேருந்து 12 நபர்களை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுக்கிறாரு, கரெக்டு. மாநிலங்களவை உறுப்பினராக வயது 30 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. மாநிலங்களவை உறுப்பினர்களால் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் சொல்லியிருக்காங்க, அதுதான் தப்பு. ஸோ மறைமுக இது மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது 62ன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. 65. நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை, கரெக்டு. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாகவே அங்கே போயிடலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் தனக்கே உரிய நீதி வரையறை அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். அண்ட் ரிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அடிப்படை உரிமை தொடர்பான வழக்குகள் வந்து இந்த ஹைகோர்ட்டுக்கு தான் வந்து அவங்க பார்த்துப்பாங்க, ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது டைரெக்டாக வந்துடும், ஓகே? அப்பீல் பண்ணி தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும், இது கரெக்டு. ஆர்டிகல் 53 குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரம். 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். 356 மாநில நெருக்கடி நிலை. 76 அட்டார்னி ஜெனரல். 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை, நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வரும், ஓகேவா? ஸோ இதான் நடுவண் அரசாங்கம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசு. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.